Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். وقال نبينا صلى الله عليه وسلم قوموا إلى جنة عرضها السماوات والأرض சதக்கல்லாஹுல் அலியுல் அலீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று ரமலானை அடைந்து சங்கைக்குரிய புனிதமான ரமலானில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பேசுவதற்காக வேண்டியும் கேட்பதற்காக வேண்டியும் நாம் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த புனிதமான ரமலானில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஒன்றுதான் எமக்கு தெரியும் பத்ர் போராக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவரும் இந்த பத்ர் போரை பற்றி விளங்குவதன் மூலமாக இந்த பத்ர் போரில் ஈடுபட்ட எம்முடைய அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போன்று அவருடைய அருமை தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த தியாகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று அவருடைய வாழ்க்கையை போன்று எம்முடைய வாழ்க்கைகளையும் நாம் அமைத்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இந்த பத்ர் யுத்தத்தை பற்றி தற்போது பார்த்தோமானால், இந்த பத்ர் யுத்தத்திற்கு பத்ர் என்றதை போன்று இன்னும் ஓரிரு பெயர்கள் இருக்கின்றது. அதில் உள்ளதுதான் கஸ்வத்துல் பத்ர். அதாவது நாம் வலிமையாக சொல்வதை போன்று கஸ்வத்துல் பத்ர் என்றால் பத்ர் யுத்தம். அதை போன்று பத்ருல் குப்ரா என்றொரு பெயர் இருக்கின்றது. அதை போன்று பத்ருல் கிதால் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது. அதை போன்றுதான் இன்னும் ஒரு பெயர் யௌமுல் ஃபுர்கான் என்று, இவ்வாறாக 4 பெயர்கள் இந்த பத்ர் யுத்தத்திற்கு இஸ்லாமிய அடிப்படையில் இடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த யுத்தம் எப்போது இடம்பெற்றது என்பதை பற்றி பார்த்தோமானால், இந்த யுத்தமானது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதம் 17வது பிறை அன்று காலை இடம்பெற்ற யுத்தமாக எமது இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இந்த பத்ர் யுத்தத்திற்கு பத்ர் என்பதாக பெயர் எதற்காக வந்தது, எவ்வாறு வந்தது என்பதை பற்றி நாம் சற்று ஆராய்வோமானால், அதற்கான காரணம், இந்த யுத்தமானது பத்ர் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது பிஅர பத்ர், பத்ருடைய நீர் தடாகம், அதாவது பத்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருக்கின்றது. அந்த கிணறு இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இந்த யுத்தம் நடைபெற்றது. இதனால்தான் அந்த பத்ர் என்பதாக இந்த யுத்தத்துக்கு பெயர் வந்தது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று இந்த இடத்திற்கு இன்னொரு பெயர் சொல்லப்படுகின்றது பியூத்து சுக்கியா, நீர் அருந்தக்கூடிய வீடுகள் என்பதாகவும் இந்த இடத்திற்கு பெயர் இருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் நடந்த இந்த இடத்துடைய அமைவிடத்தை நாம் கருதுவோமானால், இது மக்காவிற்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில், அதாவது மதினாவுக்கு கொஞ்சம் அருகாமையிலும் மக்காவை விட்டு கொஞ்சம் தொலைவிலும் காணப்பட்டதாக இது அமைந்திருந்தது. எனவே இதனுடைய தூரங்கள், மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட தூரங்கள் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பார்ப்போமானால், அது வந்துக்கிட்டு சுமாராக மதினாவிலிருந்து தென்மேற்கு பகுதியாக பார்த்தோமானால் அது சுமார் 150 மைல் தூரம். 150 மைல்னு சொன்னால் கிட்டத்தட்ட 257.5 கிலோமீட்டர் தூரம் மதினாவுக்கும் இந்த பத்ர் யுத்தம் நடந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம். அதே போன்று இந்த பத்ர் யுத்தம் இடம்பெற்ற இடத்திற்கும் மக்காவிற்கும் எவ்வளவு
இடைவெளி உள்ளது, எவ்வளோ தூரம் என்பதை பார்த்தோமானால் அது இதுவும் வடக்கு பகுதியாக மக்காவிலிருந்து மக்காவுக்கு வடக்கு பகுதியாக சுமார் கிட்டத்தட்ட 250 மைல் தூரம், கிட்டத்தட்ட 250 மைல் தூரம் என்று சொன்னால் கிலோமீட்டர் கணக்கில் 402.5, அதாவது 402 கிலோமீட்டர் தூரத்தை உடையது பத்ருக்கும் அதே போன்று மக்காவுக்கும் இடையிலே. அதே போன்று எவ்வாறு இது மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையிலே அமைந்திருந்ததோ அதே போன்றுதான் அதற்கு அருகாமையில் காணப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடம்தான் நாம் தற்போது சொல்லுவோமே செங்கடல் என்று பஹ்ர் அஹ்மர். அதுவும் மிகவும் சற்று அருகாமையில் இருந்தது. அதற்கும் இந்த பத்ரிற்கும் இடையில்பட்ட தூரத்தை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். இவ்வாறாக இந்த பத்ரிற்கும் மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட தூரங்களை பார்த்தோம். இது அந்த காலத்தில் நடந்து செல்கின்ற போது இந்த தூரங்கள். அதே போன்று நாம் தற்போது வாகனங்களில் செல்லக்கூடிய அளவிற்கு தற்போது பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய பாதைகளின் ஊடாக செல்லக்கூடிய அந்த தூரத்தை பார்த்தோமானால் கிட்டத்தட்ட பத்ரிற்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட தூரம் 343 கிலோமீட்டராகவும் அதே போன்று பத்ரிற்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 153 கிலோமீட்டராகவும் இருக்கின்றது. எனவே நாம் தற்போது இந்த பத்ர் என்றால் என்ன, பத்ருடைய பெயர் என்ன, பத்ர் என்று எதற்காக பெயர் வந்தது, அதே போன்று பத்ருடைய அமைவிடம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பார்த்துவிட்டோம். அடுத்த கட்டமாக நாம் பார்த்தோமானால் இந்த பத்ருடைய யுத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை தோழர்களும் இந்த பத்ருடைய யுத்தத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன, இந்த பத்ர் யுத்தம் இஸ்லாமிய யுத்தமாக மாறியதற்கான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது அதை பற்றி இஸ்லாமிய வரலாற்றில் கூறப்படுகின்றது. எவ்வாறு சொன்னால் இந்த யுத்தம் வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும், பத்ர் என்ற இடத்துக்கு சென்று யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படவில்லை. இதற்கு மாற்றமாக இது எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பார்த்தோமானால் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துன்புறுத்தப்பட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததற்கு பின்னால், அதாவது ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள். வந்ததுக்கு பின்னால் வருகின்ற நேரத்தில் அந்த ரசூலுல்லாவும் அவருடன் வந்த அருமை சஹாபாக்கள் தோழர்களும் அவருடைய சொத்துக்கள், செல்வங்கள், உடைமைகள், வீடுகள், கால்நடைகள் அனைத்தையும் என்ன செய்தார்கள், விட்டு அல்லாஹ்வையும் தூதரையும் ஈமானையும் தான் எடுத்துக்கொண்டு மதினாவை நோக்கி வந்தார்கள். எனவே இவர்கள் விட்டு வந்த சொத்துக்களை இந்த மக்காவாசிகள் அவர்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு அதனை விற்கக்கூடிய அந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த சொத்துக்களை வாங்கி கொண்டு ஷாமிற்கு சென்று விற்றுவிட்டு மீண்டும் பணங்களை எடுப்பதற்காக வேண்டி அபு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறார் சொன்னால் இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இவர் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு ஷாமிற்கு விற்பதற்கு எடுத்துக்கொண்டு செல்கின்ற வழியில் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கப்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் இவ்வாறாக நாங்கள் விட்டு வந்த சொத்துக்களை மக்கா குறைஷி காபிர்கள் விற்கின்றார்கள், அதனை வாங்கி கொண்டு ஷாமிற்கு செல்கின்றார்கள் என்பதாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த செய்தியை கேட்டுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய சொத்துக்கள், எங்களுடைய உரிமைகள் நாங்கள் மீளப் பெறுவது எங்களுக்கு ஆகுமான ஒரு விடயம் என்பதை கருத்தில் கொண்டு ரசூலுல்லாவும் அதே போன்று ஹிஜ்ரத் வந்த முஹாஜிரின்களில் உள்ள ஒரு வரலாற்றில் ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகின்றது 150 என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இன்னொரு சம்பவத்தில் வருகின்றது 200 சஹாபாக்கள் முஹாஜிரின்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இது ரெண்டையும் எடுத்து நோக்கின்ற அடிப்படையில் 150க்கும் 200க்கும் இடைப்பட்ட சஹாபாக்கள் முஹாஜிரினுடன் ரசூலுல்லாவும் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜமாதில் ஊலா என்கக்கூடிய அந்த மாதத்தின் கடைசி பகுதியில் செல்கின்றார்கள். அதே போன்று அந்த சம்பவம் ஜமாதில் ஆஹிர் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்தையும் அடைகின்றது. எனவே இந்த நேரத்தில் அருமை ரசூலுல்லாவும் தோழர்களும் அந்த எம்முடைய சொத்துக்களை நாம் மீளப்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். ஆனால் இவ்வாறாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த சாமான்களை, அந்த பொதிகளை எடுத்துக்கொண்டு வந்த அந்த நபர் அபு சுஃபியான் என்கக்கூடிய அந்த வியாபார படை அந்த இடத்தை தாண்டி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல் அஷீரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைகின்றார்கள். அந்த இடத்தை அடையும் போது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கின்றது, அந்த வியாபார படை
தன்னுடைய சொந்த இடத்தை அடைந்து விட்டது, சென்று விட்டது, நாம் வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்ற செய்தியை கேட்டதுக்கு பின்னால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திரும்பி வருகின்றார்கள், மதீனாவை நோக்கி திரும்பி வருகின்றார்கள். இவ்வாறு மதீனாவை நோக்கி திரும்பி வந்து அவர்களுடைய சாதாரணமான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக அவருடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிறகு ஒரு 4-5 மாதத்துக்கு பின்னால், அதாவது ரமதானுடைய மாதத்தில் மீண்டும் ஒரு செய்தி கிடைக்கின்றது. எவ்வாறு சொன்னால், மக்காவிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு ஷாமிற்கு சென்ற அதே படை மீண்டும் அந்த சொத்துக்களை விற்றுவிட்டு அதற்கு பகரமாக பணங்களையும் மற்ற பொருட்களையும் வாங்கி கொண்டு மீண்டும் ஷாமிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வருவதாக ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி 2 சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள், இந்த செய்தியை பார்த்து கொண்டு வருவதற்காக வேண்டி. அதில் ஒன்றுதான் தல்ஹா இப்னு உபைதுல்லா, அதே போன்று ஸயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் இருவரையும் இந்த செய்தி உண்மையா என்பதை பார்த்து கொண்டு வருவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் ஹௌரா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தங்கியிருந்து இவர்கள் வருகின்றார்களா என்பதை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கண்காணித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு வியாபார படை வருகின்றது. எனவே இவர்கள் இது உண்மையான செய்திதான் என்பதை அறிந்து கொண்டு மிகவும் விரைவாக ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகின்றார்கள், மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தி உண்மையான செய்திதான், இப்படியாக ஒரு வியாபார கோத்திரம் ஒன்று ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹ் இந்த படை எந்த அளவு பெரிய படை, எவ்வளவு சாமான்கள் கொண்டு வருகின்றார்கள், எத்தனை ஆட்கள் வருகின்றார்கள் என்பதை பற்றி அறிவதற்காக வேண்டி மீண்டும் ஒரு சஹாபி அனுப்புகின்றார். அந்த சஹாபி தான் பஸ்பஸ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் இந்த வியாபார படையினுடைய அனைத்து விடயங்களையும் அறிந்து வருவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இந்த சஹாபியை அனுப்பி வைக்கின்றார். அனுப்பிய உடனே இவர் இந்த சஹாபி சென்று விட்டு பார்த்துக்கிட்டு வருகின்றார். சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹ் அதே ஆள் தான், அதே சுஃபியான் தான் மின் வருகின்றார். அதே போன்று மிகவும் பெரிய ஒரு வியாபார படையாக இருக்கின்றது. இந்த வியாபார படையை பாதுகாப்பதற்காக வேண்டி சுமார் 30-40க்கும் இடைப்பட்ட காவலாளிகள் வந்திருக்கின்றார்கள் என்பதாக இந்த படையை பற்றிய முழு விவரத்தையும் அந்த சஹாபி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் கொடுக்கின்றார்கள். இந்த செய்தியை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் இந்த முறை தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மதீனத்து சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எவ்வாறு சொல்லுகின்றார்கள்? கால ஹாதா ஈரு குரைஷ் ஃபீஹா அம்வாலுஹும் ஃபஅக்ரிஜு இலைஹா லஅல்லல்லாஹு யன்ஃபஉ லக்கும். எவ்வாறு சொல்லுகின்றார்கள் சொன்னால், சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் அனைவரும் வெளியாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களை நோக்கி ஒரு குறைஷி காஃபிர்களுடைய ஒரு வியாபார படை வந்து கொண்டிருக்கின்றது. இதனை அல்லாஹ் உங்களுக்குரியதாக ஆக்கியிருக்க முடியும். எனவே நீங்கள் இவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள். அவர் கூறின போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருந்த விடயம் யுத்தம் செய்வதல்ல, யுத்தத்துக்கு மாற்றமாக தங்களுக்கு சொந்தமான இந்த சொத்துக்களை நாம் மீள பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் அனைவரும் கட்டாயமாக வர வேண்டும், யுத்தம் செய்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது, எனவே நாம் யுத்தம் செய்வதற்காக தயாராகுங்கள் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எவ்வாறு? இன்னலனா தல்பத்துன், எம்மளுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஃபமன் கான் அல்லாஹு ஹாதிரன் ஃபல்யர்கப் மானா, உங்களிடத்தில் யார் தேவையெல்லாம் முடித்துவிட்டு தயாராக இருக்கின்றீர்களோ அவர்கள் மட்டும் எங்களுடன் வந்தால் போதும், நாம் சென்று அந்த நம்முடைய சொத்துக்களை நாம் மீள பெற்றுக்கொண்டு வந்துவிடலாம் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஏன் இவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, அனைவரும் யுத்தத்துக்காக தயாராகுங்கள் என்று சொல்லவில்லை? ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் யுத்தம் செய்யக்கூடிய அந்த நோக்கம் இருக்கவில்லை. இதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய சொத்தை மீள பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சஹாபாக்கள் அழைத்தார்கள். இந்த